ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள், அதனால் நான் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். மீன் மார்க்கெட்டில் இன்றைக்கி கொஞ்சம் விலையாக இருந்தது மீனும் இறாவும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது என்ன மீன் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க அது என்னன்ட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா முட்டை வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு சுத்தமாக வீட்டில் இல்லைங்க, அதனால் நாட்டு பூண்டு ஒரு கிலோ வாங்கிட்டு அப்படியே 2 நாளைக்கான பால் வாங்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா தேன் மிட்டாய். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் வாசலில் பெட்டி கடையில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் வாசலெல்லாம் விற்க பாருங்கள், இந்த தேன் மிட்டாய் தான். என் பசங்களுக்கு இப்போ பிடிக்குதான்னு தெரியல, இருந்தாலும் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டு சுத்தமாக பார்த்திங்கன்னா பட்டை வகை இல்லை, சரின்னு பட்டை ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டேங்க. இது பார்த்திங்கன்னா கல் உப்பு. கீரை சிறுக்கீரை நல்லா இருந்தது, சரின்னு ஒரு கட்டு வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி பார்த்திங்கன்னா சுத்தமாக தக்காளி வெங்காயம் வீட்டில் இல்லவே இல்லைங்க, அதனால் 1 கிலோ தக்காளி 1 கிலோ வெங்காயம் வாங்கிட்டேன். மீன் பார்த்திங்கன்னா நான் பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா சாலை மீன் ஒரு கிலோ வாங்கிட்டேன். 1 கிலோ 250 ரூபா அப்படின்னு சொன்னாங்க, சரின்னு சொல்லி வாங்கிட்டேன். மீன் கடையில் ஒரே விலையாக தான் இருந்தது இன்றைக்கி மீனெல்லாம், அதனால் எனக்கு பெரிய மீனெல்லாம் வாங்க முடியல. சரி இதை நான் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். பட்ஜெட் பிரச்சனையாக இருந்தது, அதனால் 1 கிலோ சாலை மீன் வாங்கிட்டு. இது பார்த்திங்கன்னா எறா. என் பொண்ணு பார்த்திங்கன்னா சின்ன மீன் எதுவுமே சாப்பிட மாட்டா, அதனால் சரின்னு சொல்லிவிட்டு எறா வாங்கிக்கலாம் அவளுக்கு அப்படின்னு சொல்லி எறா வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தரமான எறா தான். இது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. சரி ஒரு கிலோ வாங்கிட்டு போனால் தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேங்க. அவ்வளோ ஞாயிற்றுக்கிழமை இதை வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம். கூடவே கீரை பருப்பு போட்டு கொஞ்சமாக பொரியல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. வணக்கம்.